மாடர்ன் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பன்னீர் பெருமாள். இது நுண்ணரசியல். 1967 திமுக ஆட்சி அமைச்சப்ப பேரறிஞர் அண்ணா கிட்ட பத்திரிகையாளர்கள்லாம் கேட்டாங்க, எப்படி இவ்வளவு குறுகிய காலத்தில் உங்கள் கட்சி ஆரம்பித்து சில ஆண்டுகள்லேயே நீங்கள் ஆட்சியை பிடிச்சிங்க அப்படின்னு. அதுக்கு அண்ணா சொன்ன பதில், நாங்கள் புதிய கட்சி கிடையாது, நாங்கள் 1916 உருவாகின நீதி கட்சியுடைய தொடர்ச்சி அப்படின்னு. தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் பேசுகிறப்பெல்லாம் நாங்கள் நீதி கட்சிகளுடைய தொடர்ச்சி, நாங்கள் நீதி கட்சிகளுடைய வாரிசு அப்படின்னு பேசுகிறதையும் நம்ம பார்க்குறோம். திராவிட இயக்கம் தொடர்பான அவதூறுகள் விமர்சனங்களை வைக்கிறவங்கெல்லாம் நீதி கட்சியில் இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. பாஜகக்காரங்க ராமசீனிவாசன் மாதிரி ஆட்கள்லாம் நேரடியாக நீதி கட்சியை விமர்சித்து தான் பேசவே தொடங்குறாங்க. அப்படி தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான பாத்திரம் வகிக்கக்கூடிய அந்த நீதி கட்சி ஆட்சி அமைத்த நாள் தான் டிசம்பர் 17. 1920 டிசம்பர் 17 இந்தியாவில் ஒவ்வொரு மாகாணத்திலும் தேர்தல் முடிஞ்சு ஆட்சி அமைச்சப்ப தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்துடைய முதல் அரசே நீதி கட்சி அரசா அமைஞ்சது. ஏன் அந்த நீதி கட்சி அரசு இன்றைக்கு வரைக்கும் திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி அப்படின்னு கொண்டாடப்படுது, ஏன் பாஜக மாதிரியான ஆட்களால் விமர்சிக்கப்படுது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிரிட்டிஷ் இந்தியாவுடைய காலகட்டத்தில் இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் பல்வேறு இயக்கங்கள் தோன்றுச்சு. விடுதலைக்கான இயக்கம், சீர்திருத்தங்களுக்கான இயக்கம், அப்படி பல இயக்கங்கள் தோன்றுச்சு. அப்படி சென்னை மாகாணத்தில் உருவாகின ஒரு இயக்கம் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதி கட்சி. 1916 அவங்க கட்சியை தொடங்குறப்பவே தென்னிந்திய நல உரிமை சங்கத்துடைய பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அந்த அறிக்கையிலேயே தெள்ள தெளிவாக அவங்க எதற்காக தோன்றுறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தென்னிந்தியாவில் உள்ள பார்ப்பனர் அல்லாத எல்லா சமூகங்களுடைய அரசியல், சமூகம், பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு எல்லா வகையிலும் மேம்படுத்துவது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை வெளியிட்டு பார்ப்பனர் அல்லாதவருடைய உரிமைகளுக்காக அந்த இயக்கம் போராடிச்சு. அதோடைய முக்கியமான தலைவர்களாக இருந்தது தான் டாக்டர் நாயர், டாக்டர் நடேசனார், தியாகராயர், இவங்க 3 பேர். 1916 இந்த கட்சி உருவாகின சில ஆண்டுகள்லேயே இந்தியாவில் இந்த இரட்டையாட்சி முறைக்கான பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளில் பிரிட்டிஷ் அரசாங்கம் ஈடுபட ஆரம்பிக்குது. மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு நம்ம வரலாற்றில் பள்ளிக்கூடத்தில் கூட படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. அந்த மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படிங்கிறது தான் இங்கே மாகாணங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அரசை உருவாக்குவதற்கான தேர்தலை நடத்துறது அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க அமைச்ச குழு. அந்த மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தில் பார்ப்பனர் அல்லாதவர்களுடைய உரிமைகளுக்காக போய் குரல் கொடுத்துச்சு நீதி கட்சி. நீங்கள் நடத்தக்கூடிய இந்த தேர்தலில் எங்களுக்கு வகுப்புவாரி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி சொல்லி கேட்டோம். ஆனால் மாண்டேகு சேம்ஸ்போர்டுடைய அறிக்கை வெளியாகினப்ப அது என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த வகுப்புவாரி இடஒதுக்கீடு அப்படிங்கிறத நிராகரிச்சுட்டு தான் அறிக்கையை வெளியிட்டாங்க. அப்படி நீதி கட்சியினருடைய பார்ப்பனர் அல்லாதவருடைய இந்த குரல்களை அவங்க நிராகரித்தாலும் அதுக்கு பிறகு இன்னொரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, வாக்குரிமை கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை உருவாக்குனாங்க. அந்த வாக்குரிமை கமிட்டி அப்படிங்கிறத சவுத் போரோ கமிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த கமிட்டியில் போய் நீங்கள் வகுப்புவாரி உரிமை தொடர்பான முறையீடுகளை வைங்க, அவங்க ஆய்வு செஞ்சு அறிக்கை வெளியிடுவாங்க அப்படின்னு மாண்டேகு சொல்லிட்டார். ஆனால் இந்த சவுத் போரோ கமிட்டியிலேயே வகுப்புவாரி உரிமைக்கு எதிரான பலரும் இருந்தாங்க. இந்த சவுத் போரோ கமிட்டியில் இருந்த PS சீனிவாச சாஸ்திரியும் சுதந்திர பானர்ஜி, இவங்க 2 பேரும் அடிப்படையிலேயே இந்த வகுப்புவாரி இடஒதுக்கீட்டுக்கெல்லாம் எதிரானவங்க. அதனால் இந்த கமிட்டியில் போய் முறையிடுறது அப்படிங்கிறது நமக்கான நியாயத்தை வாங்கி தராது அப்படின்னு நீதி கட்சி தலைவர்கள்லாம் முடிவெடுத்தாங்க. அதனாலேயே இந்த கமிட்டியை புறக்கணிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கமிட்டி குறித்து டாக்டர் TM நாயர் எழுதுகிறப்பலாவே இது மாண்டேகு போர்டு கமிட்டி அப்படின்னு தான் சொன்னாரே தவிர இதை ஒரு தனித்த கமிட்டியாக கூட அங்கீகரித்து பேசலை. இப்படியான சூழலில் நமக்கு இருந்த வாய்ப்புகளாக இருந்த இந்த மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அதுலேயும் உரிமைகள் கிடைக்கல. அதுக்கு அடுத்து அவங்க உருவாக்குனதில் குழுவே நம்மளுடைய வகுப்புவாரி உரிமைகளுக்கு எதிரானவங்களாக அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் அடுத்து என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது குறித்தெல்லாம் தஞ்சாவூரில் கூடின நீதி கட்சி மாநாட்டில் விவாதித்தாங்க. அப்படி விவாதித்து நேரடியாக இங்கிலாந்துக்கே போய் இங்கிலாந்து பாராளுமன்றத்திலேயே நாம் முறையிடுவோம், முறையிட்டு நமக்கான உரிமைகளை வாங்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஆனால் இங்கிலாந்துக்கு இந்த நீதி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் செல்றதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. டாக்டர் நாயருக்கு உடல்நிலையை கருத்தில் கொண்டு சிகிச்சையின் காரணமாக சொல்லி அவருக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடையை போட்டு அனுமதி கொடுத்தாங்க. டாக்டர் நாயர் லண்டன் போனார்.
அவர் ஏற்கனவே அங்கே ஒரு பெரிய சிறப்பான மருத்துவராக இருந்ததுனால மருத்துவத்துறையில் அவருக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. இங்கிலாந்திலேயே அவருக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அப்படி தங்களுடைய நண்பர்களின் மூலமாக இங்கிலாந்து அரசுக்கிட்ட முறையிட்டாங்க. அவங்க இவருக்கு அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திட்ட முறையிட்டு இங்கிலாந்துடைய பாராளுமன்றத்திலேயே டாக்டர் நாயர் பேசுகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. 2 அவைகள்லையும் அவர் பேசினார். வகுப்புவாரி இடஒதுக்கீடு, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு இந்த பார்ப்பனர் அல்லாத சமூகங்களை சேர்ந்த மக்களுக்கு ஏன் தேவை அப்படிங்கிறத பேசினார். நாம் ரொம்ப தெளிவாக நம்மளுடைய பார்வைகளை முன் வச்சுட்டோம். நமக்கு கண்டிப்பாக இந்த வகுப்புவாரி இடஒதுக்கீடு கிடச்சிரும், நம்ம மக்களுக்கு தேவையான ஒரு நியாயத்தை நாம் செஞ்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தியோடு அவர் இருந்தார். ஆனால் அதுக்கு பிறகு வந்த அந்த வாக்குரிமை கமிட்டியுடைய ரிப்போர்ட்லையும் வகுப்புவாரி இடஒதுக்கீடு கொடுக்கப்படலை. மீண்டும் லண்டனுக்கு போகிறது அப்படின்னு நீதி கட்சியினரால் முடிவெடுக்கப்பட்டுச்சு. அப்படி லண்டனுக்கு போனாங்க. லண்டனில் போய் உரையாடல்களை நிகழ்த்துறதுக்கு முதல் நாள் 1919 ஜூலை 18 லார்ட் செல்ஃபோன் அப்படிங்கிற இங்கிலாந்தை சேர்ந்த அதிகாரிகிட்ட நம்மளுடைய நியாயங்களெல்லாம் சொல்கிறதா முடிவு செய்யப்பட்டிருந்துச்சு. அதற்கு முதல் நாள் 17 துரதிர்ஷ்டவசமாக நாயர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டார். அதற்கு பிறகு அவருடைய உடல் லண்டன்லேயே எரிக்கப்பட்டுச்சு. அவரோட போன மற்ற குழுவினர்லாம் முறையிட்டாங்க. இப்படி ஒரு நீண்ட போராட்டத்தின் பிறகு தான் வகுப்புவாரி இடஒதுக்கீடின் அடிப்படையிலான அந்த 1920ஆம் ஆண்டு நடந்த சென்னை மாகாண தேர்தல் நடந்துச்சு. அந்த தேர்தலில் போட்டியிட்டு வகுப்புவாரி இடஒதுக்கீடு அடிப்படையிலான நடந்த அந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நீதி கட்சி ஆட்சி அமைச்ச நாள் தான் 1920 டிசம்பர் 17. 1916 1920 வரைக்கும் பல்வேறு வகையான உரையாடல்களை நிகழ்த்தி பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி ஜஸ்டிஸில் திராவிடனில் எல்லா பத்திரிகைகள்லையும் எழுதி இந்த லண்டன்லேயே போய் முறையிட்டும் மீண்டும் முறையிட போய் அங்கே தன் உயிரையே டாக்டர் நாயர் இழந்த பிறகு கிடைச்ச உரிமை தான் அந்த முதல் மாகாண தேர்தலில் வகுப்புவாரி அடிப்படையிலான இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடின் அடிப்படையிலான அந்த தேர்தலில் போட்டியிட்டதுனால தான் நீதி கட்சி வெற்றி பெற்றுச்சு. நீதி கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை அமைச்சிச்சு. அவங்களுடைய முதல் அமைச்சரவை பதவியேற்றுச்சு. முதல்ல சுப்பராயலு ரெட்டியார் அவர் தலைமையில் அமைச்சரவை அமைக்கப்பட்டாலும் அவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால குறுகிய காலத்திலேயே பதவி விலகிட்டார். அதற்கு பிறகு பனகல் அரசர் வந்தார். இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு பதவிக்கு வந்த அந்த நீதி கட்சி அரசாங்கம் பல்வேறு அதிர்ச்சிகரமான முடிவுகள் எடுத்து சென்னை மாகாணத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத இந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு மக்களுக்கான உரிமைகளை முன் வச்சது. குறிப்பாக அவங்க கொண்டு வந்த முக்கியமான சட்டங்கள், கவர்னர் உள்ளிட்ட முடிவெடுக்கக்கூடிய பல இடங்கள் நியமன பதவிகளாக ஆதிக்க சமூகங்களை சேர்ந்தவங்க இருந்தாங்க. அவங்களோட போராடி பல்வேறு உரிமைகளை நிலைநாட்டுறதற்காக நீதி கட்சியோட இந்த முதல் அமைச்சரவையே பல முயற்சிகளை முன்னெடுத்துச்சு. அதில் அவங்க கொண்டு வந்த மிக மிக முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்புகளில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு வகுப்பு வாரி இடஒதுக்கீடு அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது நிறைவேற்றப்படாமலேயே அந்த அதிகார வர்க்கத்தில் இருந்த பார்ப்பனர்களால் காலம் தள்ளப்பட்டுச்சு. வேலைவாய்ப்புகளில் நம்ம பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு உரிமைகளை கோரினா போதாது, கல்வி நிலையங்கள்லேயே அவங்களுக்கான உரிமைகளை நாம் உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்லாம் அவங்க முடிவெடுத்து கல்லூரிகளுக்கு குழு அமைச்சாங்க. நேரடியாக கல்லூரி தலைவர்கள் மாணவர்களை சேர்க்கிறப்ப அதில் பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. அப்படி கூடாது அப்படிங்கிறதுனால மாநகராட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட்ட குழுவை அமைச்சு அந்த குழு மாணவர்களை சேர்க்கும். அவங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் பிரிவு இந்த பார்ப்பனர் அல்லாத மாணவர்களை சேர்க்கிறதுக்கான வழிவகையாக அது இருக்கணும் அப்படின்னு அன்றைய கல்வி அமைச்சராக இருந்த ஏபி பத்ரோவும் பேசினார். அதற்கான குழுவும் அமைக்கப்பட்டுச்சு. நீதி கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே கல்வி குறித்து டாக்டர் நாயர் பேசின ஒரு முக்கியமான உரை இருக்குது. என்ன அப்படின்னா, இன்னும் சில காலங்களில் நமது ஆட்சி அமர்ந்துவிடும். அன்னைக்கு நமக்கு பல்வேறு அதிகாரிகள் வேணும்னா நீங்கள்லாம் இப்போவே படிக்கணும். அன்னைக்கு நாம் ஆட்சி அமைச்சிட்டு மீண்டும் அதிகாரிகளுக்கு அவர்களிடம் போய் நிற்க முடியாது அப்படின்லாம் பேசியிருந்தார். அவர் இல்லைனாலும் அதுக்கு பிறகு உருவாகின அந்த பார்ப்பனர் அல்லாத அமைச்சரவை அப்படிங்கிறது வேலைவாய்ப்பில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு உரிமை, கல்வி நிலையங்களில் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு உரிமை அப்படிங்கிறதெல்லாம் நிலைநாட்டுச்சு. அடுத்து முக்கியமாக இந்த கட்சி நீதி கட்சி அப்படிங்கிறது எல்லாருமே மிகப்பெரிய பண்ணையார்கள், இது ஜமீன்தார்களுடைய கட்சி அப்படின்லாம் இன்றைக்கும் பலரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கட்சி தன்னுடைய ஆட்சியில் செஞ்சது பல்வேறு புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபட்டுச்சு. அன்றைய காலகட்டத்தில் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு கூட தங்குறதுக்கு விடுதிகளில் அனுமதிக்கப்படலை. அதனால தான் நீதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டாக்டர் நடேசனார் திராவிடன் இல்லம் ஆரம்பித்து அங்கே பார்ப்பனர் அல்லாத மாணவர்களை தங்க வச்சு படிக்க வச்சார். அப்படி படித்து வந்தவர் தான் இந்தியாவுடைய முதல் நிதியமைச்சர் சர் ஆர்.கே. சண்முகம் செட்டியார். அவர் திராவிடன் இல்லத்தின் முதல் மாணவர். அப்படியான சூழல் இருந்த காலகட்டத்தில் தான் ஆட்சிக்கு வந்த நீதி கட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, சென்னையிலேயே பட்டியல் பிரிவு மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கான ஒரு விடுதியை உருவாக்கணும் அப்படின்னு நிதியை வசூல் பண்ணி நீதி கட்சியில் இருந்த
பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தலைவரான MC ராஜாக்கிட்டே கொடுத்துச்சு. ஆதி திராவிட மாணவர்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கல அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தை கொடுக்கக்கூடிய மானியத்தை ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சட்டம் இயற்றினாங்க. தீண்டாமை கொடுமைகள் உச்சத்தில் இருந்த 1920களிலேயே இந்த நீதி கட்சி அமைச்சரவை பல விஷயங்களை முன்னெடுச்சது. குறிப்பாக பொது வெளிகளில் ஆதி திராவிடர்கள் புலங்குறதை அனுமதிக்கலை அப்படின்னா அது குற்றம், அதற்கு தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்படி பல வகைகளில் ஆதி திராவிடர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, அவர்களுக்கு நிலம் வழங்குறது, அவர்கள் தங்கி படிக்க விடுதி, இப்படி பல வகைகளில் உருவாக்குன அந்த கட்சியை நோக்கி தான் அது பண்ணையார் கட்சி அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி பிஜேபியோடைய ஆதரவாளர்களாக இருந்து தன்னை தலித் தலைவர்கள் சொல்லக்கூடிய பலரும் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிற பேரில் அவதூறுகளை அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கொண்டு கோயில் அடிமை நிறுத்து, இப்படி பல வகைகளில் அறநிலையத்துறைக்கு எதிரான பிரச்சாரங்களை பல ரூபங்களில் RSS பண்ணிக்கிட்டு இருக்கு. இதற்கான விதை இருக்குது பார்த்தீங்களா? இன்னைக்கு ஆழ விருட்சமாக அறநிலையத்துறை விரிஞ்சு நின்று எல்லோரும் கருவறைக்குள்ளே போய் பூசை பண்ணணும், எல்லோரும் தமிழில் வழிபாடு நடத்தணும், இப்படியெல்லாம் இன்றைக்கி சட்டம் கொண்டு வந்துருக்காங்க பார்த்தீங்களா? இதற்கான அடிப்படையான விதையை போட்டதும் அதே நீதி கட்சி தான். இதே முதல் அமைச்சரவை பனகலரசர் ஆட்சி காலகட்டத்தில் தான் அறநிலையத்துறை கொண்டு வருவதற்கான முதல் துவக்கத்தை துவங்கி அதற்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார். அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்த பார்ப்பனர்கள் அதையும் தடுத்து நிறுத்தினாங்க. இப்படி சமூக ரீதியாக, கல்வி, வேலைவாய்ப்பு ரீதியாக இந்த மாதிரியான ஆன்மீக கோவில் சொத்துக்கள் சூறையாடப்படுறது, இப்படி பல வகைகளில் நீதி கட்சி ஆட்சி அப்படிங்கிறது இந்தியாவுக்கே முன்னோடி ஆட்சியாக இருந்துச்சு. முதல்ல இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமையை கொடுத்தது நீதி கட்சி ஆட்சி தான். 1921 பெண்களுக்கு வாக்குரிமை கொண்டு வந்தாங்க. தனக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் யார், நம்முடைய கட்சியுடைய உறுப்பினர்கள் யார், நம்ம கட்சியுடைய தலைவர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம் சொல்லக்கூடிய அந்த நீதி கட்சி உருவாகிறப்ப ஒரு பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கைன்னு ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா? தென்னிந்தியாவில் உள்ள எல்லா பார்ப்பனர் அல்லாத திராவிடர்களுக்கும் அவர்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக பொருளாதார வழியில் முன்னேற்றுவதே எங்கள் நோக்கம்னு அதை தன்னுடைய முதல் அமைச்சரவையிலிருந்தே நிறைவேற்றி கொண்டு வந்தாங்க. அப்படி இன்றைக்கி நாம் அனுபவிக்கக்கூடிய பல உரிமைகளுக்கு, அது இடஒதுக்கீடாக இருக்கலாம், பெண் கல்வியாக இருக்கலாம், பல்வேறு சமூக நல திட்டங்களாக இருக்கலாம், விடுதிகளாக இருக்கலாம், பொது வெளியில் ரொம்ப இயல்பாக புலங்குறதா இருக்கலாம், இப்படி இந்த எல்லாவற்றுக்குமான அந்த திறவுகோலை முதல் முறையாக கொண்டு வந்த அந்த ஆட்சி அமைஞ்ச நாள் தான் இந்த டிசம்பர் 17 அப்படிங்கிற நீதி கட்சி ஆட்சி அமைந்த நாள். அதனால தான் நாம் டிசம்பர் 17 அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதவர் எல்லோருக்குமே மிக முக்கியமான நாளாக இருக்குது. இதுபோல் பல்வேறு செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை தெரிஞ்சுக்க நீங்கள் மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.